ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டு தைப்பூசம் என்னெல்லாம் செய்யணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதத்தில் தைப்பூசம் ஒன்று. தை மாதத்தில் பௌர்ணமி பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடுறோம். இந்த ஆண்டு 2025 தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவது கூடுதல் விசேஷம். பூச நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 6:01 பூச நட்சத்திரம் முடிய நேரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை 6:34 வரைக்கும். பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடைய நேரத்திற்குள்ளே நம்ம தைப்பூச வழிபாட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது. தைப்பூசம் அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானோட படத்திற்கு செவ்வரளி பூக்கள் மாலை போடுங்க. முருகனை மனசார வேண்டிட்டு அன்றைய ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நிலை சரியில்லாதவங்க பால், பழம் இந்த மாதிரி எளிய உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம். அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி பாடல், வேல்மாறல் இதெல்லாம் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானோட ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் சரவண பவ இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு மாலை நேரத்தில் நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். பால் பாயசம், சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் பன்னீர் பாட்டில், பால் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சக்திக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாலாவது ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு பன்னீர் பாட்டிலாவது வாங்கி கொடுங்க. கட்டாயம் செவ்வரளி பூக்களை வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் உங்களால் முடிஞ்சால் பஞ்சாமிர்தத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் எளிமையாக செய்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியம் செய்கிறது நம் வீட்டில் பண வரவை, செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். முருகப்பெருமான மனசார வேண்டி நீங்கள் அன்றைய நாளில் விரதம் அந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருங்க. உங்கள் தலைவிதியையே மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டே இருங்க. தைப்பூச நாளிலே பார்வதி தேவியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கி திருக்கையில் வேல் ஏந்திய நாள் தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். தைப்பூச திருநாளில் முருகருக்கு எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய வேலுக்கும் சிறப்பு இருக்குது. தைப்பூச நாளில் முருகப்பெருமானோட வேல் வச்சுருந்தீங்கனாலும் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் தனியாக செய்யுங்க. அதே போல் இந்த வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு நம்ம சாற்றக்கூடிய பூ தான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பூக்கள் பிடித்ததாகவும் உகந்ததாகவும் இருக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்னு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ. இந்த செவ்வரளியை கொண்டு தான் நம்ம தைப்பூசத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் முருகரோட படம் இல்லைன்னா வேல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு வேலிற்கு தனி வழிபாடு இருக்குது. நிச்சயமாக அதை பூஜாரியில் வச்சு நம்ம வழிபடணும். ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் செவ்வரளி பூக்களை பரப்பி அதற்கு மேலே அகல் வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் இதில் என்ன இனிப்பு உங்களால் வைக்க முடியுதோ அதை கட்டாயம் வைங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு இந்த தீபம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எதுவோ அதை மனசார வேண்டிக்கோங்க. பணத்தடைகள் நீங்கணும், கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக வாழணும், பண வரவு அதிகரிக்கணும், இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மறக்காமல் வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதலோட கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நீங்கள் அன்றைய நாளில் பாராயணம் செய்யணும். இந்த வழிபாடு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி நைவேத்தியத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள யாராவது ஒருத்தருக்காவது கொடுங்க சாப்பிட்றதுக்கு. அன்றைய தினம் நீங்கள் தானம் செய்த பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த மலர் கொண்டு நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி இப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. ஏழையை கூட கோடீஸ்வரனாக்கும் ரகசிய தீபம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு. உங்களால் முடிந்தால் நீங்கள் வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை மேலே அந்த இலை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே கொஞ்சம் அச்சதை, மஞ்சள் அரிசின்னு சொல்கிறோம்ல, அதை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம். இந்த 3 தீபத்தில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அதை நீங்கள் ஏற்றுங்க. ஆனால் தைப்பூச நாளில் செவ்வரளி பூ தீபம் மிக மிக சிறப்பு. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். அது செவ்வரளி பூக்கள் தீபமாகட்டும், அல்லது செம்பருத்தி இலை தீபமாகட்டும், அல்லது வெற்றிலை தீபமாகட்டும், நம் வாழ்க்கையில் ஏற்றத்தை தான் கொடுக்கும்.
முருகப்பெருமானை மனசார நினைத்து இந்த தீபத்தில் ஏதாவது ஒன்றாவது அன்றைய தினம் நீங்கள் ஏற்றி வைங்க. அனைத்து விதமான சகல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். நன்றி.